அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆத்மகாரகனான சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் அனைவரிடமும் நல்ல இணக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்க பெறுவீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். அளவுக்கு அதிகமாக பணிகளை மேற்கொள்ள நேரிடும். சில அன்பர்களுக்கு வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் மனைவி மக்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லையெனில் அவர்கள் மூலமாக பண விரயம் அல்லது அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். கல்வி பயிலும் மாணாக்கர்கள் தங்களது கூடுதல் முயற்சியினால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். எனவே தங்களது படிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். புத்திர வழியிலும் நல்ல மகிழ்ச்சிகள் உண்டாகும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளும் ஆகும். சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 17, 18, 19, 20, 24, 25 மற்றும் 29ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 1, 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மாலை வரையிலும், மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 15ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 10ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 24ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியும் மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
மார்ச் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. மகா சிவராத்திரி திதியானது மார்ச் மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாத அமாவாசை திதியானது மார்ச் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மகர ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.